காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பண்ணி பார்க்கும் பொழுது, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும் பொழுது நிறைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த நாளிலே ஆண்டவர் அதிகமா வெளிப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார், ரெவலேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
வெளிப்பாடு. இன்னைக்கு நீங்க வேதாகமத்தை நீங்க எப்படி வாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா தியானம் செய்யும் பொழுது அதிகமா நீங்க வார்த்தையை நீங்க தியானம் செய்யும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற புதையல் பொக்கிஷம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். போல் எங்க இருக்கும்? போல் எங்க இருக்கும்? முத்துக்கள் எங்க இருக்கும்? அது எதுக்குள்ள இருக்கும்? எதுக்குள்ள இருக்கும்? சிப்பி அதுக்குள்ள இருக்கும். எத்தனை இருக்கும்? அதுக்கு என்ன வேலை? அவ்வளவு கஷ்டப்பட்டு கடலுக்குள்ள இறங்கி அப்புறம் போய் தேடி அது ஒண்ணு கிடைக்கும். அம்மாவளியா அது கொண்டு வந்து கழுவி அப்புறம் திறக்கும் போது அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஏறக்குறைய ஒரு 3 இருக்கும். அம்மாவளியா ஆனா ஒண்ணு பார்த்தீங்கன்னா பெருசு இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன வேலை? போலோட வேலை என்ன? ஒரிஜினல் போலோட வேலை என்ன? என்ன வேலை? கோடிக்கணக்கு, சரிங்களா? கோடிக்கணக்கு, லட்சக்கணக்கு, சரிங்களா? அது வேலை. அதே போலதான் இந்த வேதத்தை அப்படி நீங்க ஆராய்ந்து பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முத்துக்கள் கிடைக்கும். ஆமென். அப்படி கிடைக்கும் போது இது எனக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொன்னா இது என்னை பலப்படுத்தும், அதிகமா கிறிஸ்துவுக்கு என்னை நெருங்க செய்யும். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. நான் அதிகமா இயேசு பற்றி நான் தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த வேதாகமத்தை அதிகமா நான் தெரிந்து கொள்ளும் பொழுது நான் என்ன பண்றேன்னு சொன்னாக்க I get closer to Christ. I get closer to my creator. இப்ப நான் ஒரு சிருஷ்டி. ஆமென். யார் என்னை சிருஷ்டித்தா? யார் என்னை உருவாக்குனா? அவர் கிட்ட நெருங்கத்தக்கதாக இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யும். ஆமென். இன்னும் அதிகமாய் அவரை அறிந்த தக்கதாக, இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவர் யார் என்று அறிந்து கொள்ள ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா ஆண்டவரை வெளிப்படுத்துவார். ஆமென். நாளுக்கு நாள் ஆண்டவர் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துவார். நாளுக்கு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னாக்க அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார், நம்மை நெருங்க செய்வார், கிறிஸ்துவுக்குள் நெருங்க செய்வார். மற்ற காரியங்களுக்கு ஆண்டவர் முக்கியம் கொடுக்க மாட்டாரு. அவர் முகத்தை மட்டும் தேட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். எப்பொழுதும் முகத்தை நீங்க தேடும் பொழுது, ஒரு பிரசனத்தை நீங்க நாடும் பொழுது நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கை ஒரு செழிப்புக்குள்ளாக ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. புரிந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து மட்டும்தான், இயேசு மட்டும்தான் ஒரு செழிப்புக்குள்ளாக நடத்த முடியும். ஆமென். ஒரு எழுப்புதலுக்குள்ளாக நடத்த முடியும், ஒரு விடுதலைக்குள்ளாக நடத்த முடியும், ஒரு ஹீலிங்குள்ளாக நடத்த முடியும். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். when you know your creator, ஆமென், யார் உங்களை உருவாக்கினார் என்று சொல்லி நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆமென், நீங்க அதிகமாய் அவரிடத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். You can receive. ஆமென். Because our God is a giver. நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருக்கு சொன்னா கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அது நான் என்ன செய்ய வேண்டும்? I must receive. நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, அதுக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இப்ப முக்கியமான ஒரு இடம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதை பெற்றுக்கொள்ள, எனக்கு தேவையானது நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு இடம் வச்சிருக்கிறாரு. போன வாரத்துல நீங்க பாத்தீங்க சொன்னாக்க அந்த வனாந்தரம் அப்படின்னு சொல்லும் பொழுது பைபிள் எத்தனை வாட்டி எழுதப்பட்டது? வனாந்தரம், wilderness எத்தனை வாட்டி பைபிள் எழுதப்பட்டது? 300 வாட்டி. கன்ஃபார்மா? எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க சொன்னீங்களா? ஓகே ரைட். சரி. இன்னொரு இடம் இருக்கு. ஓகே, அது என்னன்னு சொன்னாக்க அந்த இடத்தை நீங்க போகும்பொழுது நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். you will receive. ஓகே, பைபிள்ல 300க்கு மேல எழுதப்பட்டது, அதிகமா எழுதப்பட்டது. wilderness விட, வனாந்தரம் விட இந்த இன்னொரு இடம் அதிகமா பைபிள்ல எழுதப்பட்டது, இன்னும் அதிகமா எழுதப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 400 டைம்ஸ் 400 வாட்டி இந்த பைபிள்ல இந்த காரியம் இந்த இடம் எழுதப்பட்டது. ஆமென். அது என்ன வரும் நினைக்கிறீங்க? எந்த இடமா இருக்கும் நினைக்கிறீங்க? அங்க போய் ஆண்டவர் சந்திக்கிற ஒரு இடம், ஆண்டவரை மீட் பண்ற ஒரு இடம். எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, மவுண்டன், மலைகள். ஆமென். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாடுல நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை மீட் பண்றதுனாக்கா, தனிப்பட்ட முறையில மீட் பண்றதுனாக்கா ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவாரு. அது என்னன்னு சொன்னா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஜெனசிஸ் 22, ஆதியாகமம் 22
சுருக்கமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய மலைகள் இருக்கு பைபிள்ல வந்து, ஆனா முக்கிய மலைகள் வந்து மட்டும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வசனத்தின் மூலமா. இதை நீங்க எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1-2. மலைகள் சொல்லும் பொழுது பாருங்க, மலைகள் சொல்லும் பொழுது அதுக்குன்னு வந்து நீங்க மலை ஜெபத்துக்கு போகணும்னு நான் சொல்லல, அதை நான் சொல்ல வரல. மலை ஜெபத்துக்கு போனாதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி நான் சொல்ல வரல. நீங்க மலைக்கு போனாதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். ஆமென். நான் வந்து குகைக்கு போனாதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரு, நான் என் சந்துக்கு போனாதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரு. நோ. நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அது வேற. நான் இப்ப என்ன சொல்றேன்னாக்கா, தனிமையில ஆண்டவரை மீட் பண்ணுகிற ஒரு இடமா இருக்கிறது. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், அவர் மீட் பண்ண. ஆமென். ஆமாலியா, அவருடைய கிரியேஷனை வந்து ஒரு கிரியேட்டர் வந்து ஆசை இருக்கு, ஒரு கிரியேஷனை வந்து தனிமையில லோன்லினஸ்ல மீட் பண்ண, அலோனா மீட் பண்ண அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ஆமென். எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து அதிகமா ஆசைப்படுற ஒரு மனுஷனை வந்து தனிமையில நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கிறதோ, அதே மாதிரிதான் ஆண்டவருக்கும் நான் ஒரு மனுஷனை, அதாவது என்னுடைய பிள்ளைய, அதாவது என்னுடைய நான் உருவாக்குன என்னுடைய கிரியேஷனை வந்து என்ன பண்ணணும், தனிமையில மீட் பண்ணணும், நிறைய காரியம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, வீடு வேற, இந்த மவுண்டன் வேற. புரியுது என்ன சொல்றேன்? இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:1-2 வாசிங்க. ஓகே, இங்க பாருங்க, நீங்க நல்லா கேளுங்க. ஓகே, இப்போ வந்து ஏன் ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லணும், உன் வீட்டை விட்டு நீ போய் நீ மலைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஏன் நினைச்ச ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், நீ வீட்டுல எல்லாம் செஞ்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிடலாம். ஆமாவா இல்லையா? அவர் நினைச்சிருந்தா, நல்லா நீ யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் நினைச்சிருந்தாக்க நீ வீட்டிலே உன் பிள்ளைய நீ பலி கொடுத்துருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஈசாக்கு நீ வீட்டிலே பலி கொடுத்துருக்கலாம். இல்ல உன் வீட்டு பின்னாலேயோ, வீட்டு நடுவுலையோ, இல்ல வீட்டு ஓரத்திலேயோ, இல்ல எங்கேயாவது நீ வந்து என்ன பண்ணிருக்கலாம், அவ்வளவு தூரம் நீ போக தேவையில்ல, உன் வீட்டுக்கிட்டே உன் மகனை வந்து நீ பலி கொடுத்துருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் சொல்றாரு, நீ மோரியா என்ற தேசத்துக்கு போய் மலைகளுக்கு நீ போ அப்படின்னு நோக்கி போன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்? why? இது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் நினைச்சிருந்தாருனாக்கா ஆண்டவர் வந்து வீட்லயே வந்து சந்திச்சிருக்கலாம், வீட்லயே எல்லாமே முடிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை பிரித்து எடுத்து முக்கியமான ஒரு தனிமையான இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அது எந்த இடம் சொன்னா மலை. இப்ப இந்த மலைகளோட பேர் என்ன? மோரியா. ஆல்ரைட், மோரியா. இந்த மலையோட பேர் என்ன? ஓகே, எல்லா மலைகளுக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வச்சிருக்காரு, ஸ்பெசிபிக்கா பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது அந்த பேரு. ஓகே, மோரியா என்ற மலைக்கு ஆண்டவர் ஆபிரகாம் தன்னோட மகனை கூட்டிட்டு போய் என்னத்துக்கு போனாங்க? ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு? என்ன செய்ய சொன்னாரு? ஏன் பலிபீடம் வீட்டுல இல்லையோ? அந்த பலிபீடம் வீட்டுல இல்லையா? நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் தானே, அந்த பலிபீடத்தை வீட்டுல செஞ்சிருக்கலாம் தானே. பலிபீடத்துல வீட்டுல செஞ்சு மகனை வீட்டுல படுக்க போட்டு கொண்டு இருக்கலாம். அம்மாவா இல்லையா? ஆனா ஏன் முக்கியமா ஒரு இடத்துக்கு போனோம்? ஏன் மலைகளுக்கு போனோம்? ஏன்? ஓய், ஏன் ஆண்டவர் அங்க போ சொன்னாரு? ஓய், ஏன் அங்க போ சொன்னாரு? 13-14 அதே அதிகாரம் வசனம் 13-14 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ சின்னமாக குதிரையிலே தன் கொம்புகள் சுற்றிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனபலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவாயிலே என்று கேட்டான். ஓகே, ஏகோவா ஈரே அப்படினா என்னது? ஏகோவா ஈரே என்னது? What is Jehovah Jireh? The Lord is our provider. தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். ஆமென்.
அவர் இன்னொரு பேர் இருக்கு, இன்னொரு டைட்டில் இருக்கு, யெகோவா ஈரே. ஓகே, நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா அந்த மோரியா என்ற மலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது என்ன இடம்னு சொன்னா ஆபிரகாம் தனிப்பட்ட முறையில அந்த இடத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இடம். புரியுது உங்களுக்கு? நினைச்சா வீட்டுல ஆராதிச்சிருக்கலாம், ஆனா தனிப்பட்ட முறையில அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஆண்டவரை சந்திக்க, ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. ஆமென். அந்த இடத்துக்கு போய் தான் தன்னோட சொந்த குமார எது அவர் ஆசைப்பட்டதோ, எது அவர் ரொம்ப விரும்பினதோ அது வந்து அவர் பலி கொடுக்கும் பொழுது, ஏன்னா எப்பவுமே அவர் என்ன பலி கொடுப்பாருனாக்கா ஆடு பலி கொடுப்பாரு அம்மாவலியா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மை ரிக்வயர்மென்ட் இஸ் ஆடு கிடையாது, ஆனா உன் மகனை நீ பலி கொடு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரே ஒரு குமாரனை பலி கொடுக்கும் பொழுது அவன் எந்த சங்கடப்படாம அவன் போய் பாருங்க அவருக்கு போயிட்டு பலி கொடுக்குறான். வாட் இஸ் தி பிளேஸ்? a place of worship, ஆராதிக்கிற ஒரு இடம். அப்புறம் ஆபிரகாம் எப்பவுமே தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு இடத்துல போய் தான் மகனை பலி கொடுக்கிறார். ஆமென், ஆமென். எந்த சந்தேகமும் இல்லாம முழு விசுவாசத்தோடு போயிட்டு பலி கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, அப்புறம் ஆண்டவர் பாருங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க, எதை நீ ஆசைப்பட்டதோ, எதை நீ ரொம்ப விரும்பி இருக்கிறதோ அதை நீ ஒப்பு கொடு. உன்னால முடியுமா? எதை நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, எதை நீங்க ரொம்ப விரும்புறீங்க, உன்னால விட முடியல, அந்த காரியத்தை நீங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த உள்ளத்தை பார்க்கிறார். அவன் அப்ப பாருங்க அங்க போயிட்டு மகனை வந்து பாருங்க எந்த சங்கடப்படாம, நொந்து போகாம, வருத்தப்படாம மகனை வந்து பாருங்க அந்த பலிபீடத்துல படுக்க வச்சு அவன் வந்து பலி கொடுக்கும் பொழுது உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஆடை அனுப்புறாரு. ஆமென், ஒரு ஆடை அனுப்புறாரு. ஆமென். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா that is a place of worship. இப்போ நீங்க போய் அந்த இடத்துல நீங்க உங்க விருப்பப்பட்டதை நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நீங்க தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லி, வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது, நீங்க தான் எல்லாம் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, தேவைகளை சந்திக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது, மலைகள் என்று சொல்லும் பொழுது பெற்றுக் கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. a place of receiving. ஏன் சொன்னா நீங்க ஆண்டவரை சந்திக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. பாருங்க பழைய ஏற்பாடுல நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா, பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்க சொன்னா புதிய ஏற்பாடு வரல. புதிய ஏற்பாடுல வந்து ஆலயங்கள் இருக்கிறது. ஆமென். புதிய ஏற்பாடுல இயேசு காலத்துல வந்து ஆலயங்கள் இருந்தது, டெம்பிள் இருந்தது. ஆனா பழைய ஏற்பாடுல டெம்பிள் இல்ல. எத்தனை பேர் இஸ்ரேலுக்கு போயிருக்கீங்க? ஆமென். பாருங்க அந்த இடத்துக்கு நீங்க போய் எத்தனை பேர் போட்டோல பாத்திருக்கீங்க இஸ்ரேல்? How many of you have seen Israel in the photo? வீடு தரையில இருக்குமா மலையில இருக்குமா? வீடுகள் எல்லாம் தரையில இருக்குமா மலையில இருக்குமா? ஏன்? இஸ்ரேல் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மலை தான். ஆமென். அப்ப வீடுகள் எல்லாம் பாருங்க, வீடுகள் எல்லாம் மலையில தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மேல அப்ப வந்து இதுதான் வந்து மலைன்னு வெச்சுக்கோங்க. இஸ்ரேல்ல இங்க ஃபுல்லா மலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லா வீடா இருக்கும். ஓகே, வீடு கட்டிருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் மேல தான் வந்து டெம்பிள், ஆலயம். ஆலயம் வந்து இன்னைக்குமே வீட்டுக்கு கொஞ்சம் மேல தான் இருக்கும். அப்ப ஒசரமான ஒரு இடத்துல தான் இருக்கும், டாப்பான ஒரு இடத்துல தான் இருக்கும். அதான் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுவாங்க, உயர்ந்த அடைக்கலம். ஆமென். அப்புறம் பாருங்க இது வீடு, வீடுக்கு மேல ஆலயம். அப்ப அந்த ஆலயம் பாருங்க எங்க இருக்குன்னு சொன்னா உச்சி மலையில இருக்கு. ஆமென், உச்சி மலையில இருக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா பழைய ஏற்பாடுல வந்து ஆலயம் இன்னும் வரல, புதிய ஏற்பாடுல ஆலயம் வந்துருச்சு. இப்ப வந்து இந்த மவுண்டன் சொல்லும் பொழுது என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் அங்க வருதுன்னு சொன்னா, ஆலயம் சொல்லும் பொழுது, மலைகள் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடுல ஏன் ஆண்டவர் வந்து ஒருத்தர் மீட் பண்றதுனாக்கா, வர்ஷிப் பண்றதுனாக்கா, ஒருத்தர் கிட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும் பேசுறதுனாக்கா மலைக்கு கொண்டு வர, மலைக்கு கூப்பிடுறாரு, மலையில மீட் பண்றான்னு சொன்னாக்கா அப்பவே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறாருனாக்கா, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற இந்த மலை தான் வந்து தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க. புரியலையா? இனிமேல் மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் டீப்பா தான் போவோம். ஆமென். கொஞ்சம் டீப்பா தான் போவோம். நல்லா நீங்க கவனமா கேட்டீங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஆமென். அப்ப இந்த மலைன்னு சொல்லும் பொழுது நீங்க மலைக்கு போக தேவையில்லை இப்ப இந்த காலகட்டத்துல. ஆமென். அப்ப வந்து ஆலயம் இல்ல, மலைக்கு போனார்கள் ஆண்டவரை சந்திக்க. இப்ப மலை என்று சொல்லும் பொழுது இந்த புதிய ஏற்பாடு நீங்க பார்க்கும் பொழுது இப்ப இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது உயர்ந்த அடைக்கலத்துல இருக்கிற அந்த தேவ ஆலயம் தான் அந்த மலையில கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து நீங்க மலைக்கு போகதால ஆலயத்துக்கு வர வேண்டாம், ஆண்டவரை சந்திக்க.
ஆமென். அப்புறம் உங்க பலிபீடம் எங்க இருக்கணும்னு சொன்னா தேவனை ஆராதிக்கிற ஒரு பலிபீடம், பெற்றுக்கொள்கிற ஒரு பலிபீடம் எங்கன்னு சொன்னா கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. ஆமென். இதுதான் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த தேவ ஆலயம். அதனால ஆண்டவர் அப்பவே மவுண்டனை சூஸ் பண்ணிட்டாரு, மலைகளை சூஸ் பண்ணிட்டாரு. So that the temple will be the highest place in the all over the world. ஆமென். அதுதான் உச்சி. ஆமென். மேல இருக்கும், எல்லாத்தையும் விட உச்சி மேல இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து கர்த்தருடைய ஆலயமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் மேல இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, மேல வந்து சந்திக்கிறாரு. ஆமென். அந்த ஆலயத்துல வந்து சந்திக்கிறாரு. ஆமென். பாருங்க, ஆபிரகாம் அவருக்கு தனிப்பட்ட ஒரு பலிபீடம் இருந்தது ஆண்டவர் ஆராதிக்க. அதுதான் இந்த மவுண்டன் மோரியா. ஆமென். வீட்ல பலி கொடுத்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் அங்க வந்து பலி கொடுக்க சொன்னாரு. ஆமென். அப்ப அங்க பலி கொடுக்கும் பொழுது நீங்க பாருங்க, எப்பொழுதுமே அவரை worship பண்ற ஒரு இடமா இருந்தது, இன்னைக்கு ஆண்டவர் வந்து சப்ளை பண்ற ஒரு இடமாய் மாற்றி விட்டார். தேவைகளை சந்திக்கிற ஒரு இடமாய் மாற்றி விட்டார். ஆமென். இப்ப நான் வந்து அப்படியே அந்த மலைக்கு போய் நான் தேவனை ஆராதிக்கும் பொழுது நான் என் தேவைகளுக்கு நான் பெற்றுக்கொள்வேன். என் தேவைகளை நான் பெற்றுக்கொள்வேன். புரியுதா சொல்லுவாரே? ஆமென். அப்ப எங்க நீங்க தேவைகளை பெற்றுக்கொள்ளலாம், எங்க போய் நீங்க ரிசீவ் பண்ணலாம்? பழைய ஏற்பாடு இருக்கிற அந்த மலையை ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாடு தேவன் ஆலயத்தை காட்டுறாரு. அங்க போய் நீங்க பலியிடும் பொழுது, கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது நீங்க உங்களோட தேவைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். 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 ஓகே, அடுத்தது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். இப்போ கொஞ்சம் முன்னுக்கு போவோம். ஓகே, இப்போ கொஞ்சம் முன்னுக்கு போவோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 ல இருந்து 5. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சா? மவுண்டன் சொல்லும் பொழுது இஸ் a temple, தேவ ஆலயம். ஆமென். you can receive in the temple of God. வேற என்னெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறேன். 8:1 வாசிங்க. ஆதியாகமம் 8. தேவன் நோவாவையும் அவனுடைய பேரில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் மேய்த்தருளினார். ஓகே, நோவா கதை எல்லாருக்கும் தெரியுமா? கை தூக்குங்க. நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொல்ல தேவையில்ல, யார் அந்த நோவா, அவர் என்ன பண்ணாரு, எது பண்ணாரு, நான் சொல்ல தேவையில்லை. ஒரு ஜூவை வச்சு நடத்திட்டு இருந்தாரு, நான் சொல்ல தேவையில்லை. ஓகே, முதல் ஜூ அதுதான். ஓகே, ஆமென். மனுஷன் கீழ்ப்படிதானாலும் மிருகம் நல்லா கீழ்ப்படிஞ்சிச்சு. மிருகத்துல எல்லாம் ஒரு கை தட்டி கொடுப்போமா? அப்ப நீங்க கை தட்டுறது மிருகம் இருக்கு கீழ்ப்படிந்ததுனால. ஆமென். 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம் 8:4. என்ன நம்ம பாஸ்டா போறாங்க? ஓகே, ஆபிரகாம் வந்து எங்க போய் பலி செலுத்தினாரு? ஒரு இடம் மாறிடுச்சா? அட்ரஸ் மாறிடுச்சோ? மோரியா. ஓகே, மோரியா எழுதுங்க, மறந்துடாதீங்க. ஆபிரகாம் எங்க போய் பலி கொடுத்தாரு? மோரியா என்ற மலையில ஆண்டு பலி கொடுத்தாரு. ஓகே, இப்போ வந்து நீங்க பாத்தீங்க சொன்னா அந்த பேரை ஓகே எங்க போய் ஆண்டு நிப்பாட்டினாரு? எங்க போய் நிப்பாட்டினாரு? தரையில போய் நிப்பாட்டினாரா, காட்டுல போய் நிப்பாட்டினாரா, இல்ல மலையில போய் நிப்பாட்டினாரா? ஏன் மலை? ஏன் மறுபடியும் ஒரு மலை அது வருது? ஏன் ஆண்டவர் ஒரு பேரை வந்து ஒரு மலைக்கு போய் நிப்பாட்டணும்? நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா இங்கிலீஷ்ல அது ஒரு வார்த்தை போட்டிருக்கு, God rested the ark. rested அப்படின்னா என்னது? 4வது வசனம் எப்படி போட்டிருக்கு? வாசிங்க. 4வது வசனம். 7ஆம் மாதம் 12ஆம் தேதி பேரை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. பேரை வந்து அந்த அரராத் மலையில போய் தங்கிற்றது. ஆமென். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு, ஓகேவா? பாஸ் பண்ணுது அப்படின்னு போட்டிருக்கு, ஓகேவா? இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா, இப்ப அந்த மலையில போய் ஆண்டவர் நிப்பாட்டி, ஆண்டவர் அந்த வேலையை நிப்பாட்டினாருனாக்க நிச்சயமா ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் அந்த மலையை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும். அரராத் என்னும் மலைன்னு சொல்லி இப்ப துர்க்கில இருக்கு. அந்த மலையை ஏன் வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும், ஏன் அந்த வேலை கணக்கா அங்க போய் நிப்பாட்டணும்னு சொன்னா, அங்க இன்னொரு பலிபீடத்தை, அங்க இன்னொரு ஒரு ஆலயத்தை ஆண்டவர் நோவாவும் உருவாக்க ஆண்டவர் அந்த மலைக்கு போய் நிப்பாட்டினார். ஆமென். அப்ப நோவா குடும்பமா அங்க ஒரு பலிபீடத்தை உருவாக்கினார்கள். ஆமென். அப்ப அங்க ஒரு ஆலயமாய் அந்த மலைகள் வந்து ஒரு ஆலயமாய் மாறினது. The mountain became the temple of God in Mount Ararat.
ஓய்வு. 40 நாள் மழை பிற்பாடு, 40 நாள் மழை, புயல் மழை, அதுக்கு பிற்பாடு அந்த மேல என்ன பண்ணுதுன்னா போயிட்டு ரெஸ்ட் எடுக்குது. ஆமென். அப்ப நீங்க ஆமென் உங்களுக்கு ஒரு ஓய்வு, உங்க பிரச்சனையில இருந்து, ஆமென், உங்க துக்கத்தில இருந்து, உங்க கஷ்டத்தில இருந்து, உங்க உபத்திரத்தில இருந்து உங்களுக்கு ஒரு ஓய்வு வேண்டுமானால் என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த பேரை எங்க போய் நிப்பாட்டுறாருனாக்கா, ஆண்டவர் ஓய்வு எடுக்கிற மலையில போய் நிப்பாட்டினார். ஆமென். அப்பனா நீங்க போய் அந்த பலிபீடத்துல அந்த ஆலயத்துல போய் நீங்க ஆண்டவர் தேடி நீங்க ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஓய்வு கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இளைப்பாறுதல் கொடுக்கிற வல்லவராய். ஆமென். உங்க பிரச்சனையில இருந்து ஆண்டவர் எங்க கொடுக்கிறாருனாக்கா, ஆண்டவரோட ஆலயத்துல கொடுக்கிறாரு, அதாவது அந்த மவுண்ட்ல கொடுக்கிறாரு. ஆமென். கர்த்தருடைய இளைப்பாறுதல் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். ஆமென். ஆமென். அதான் அந்த ஆலயம். ஆமென். இப்ப நீங்க அந்த மலைகள் சொல்லாதபடி ஆலயம் என்று சொல்லும் பொழுது, மோரியா என்ற ஆலயம், ஆரராத் என்ற ஆலயம் என்று நீங்க மாத்தி சொல்லும் பொழுது, ஆமென், அந்த இடம் வந்து நீங்க குறிப்பா நீங்க என்ன தெரியுமா நீங்க நோட் பண்ணலாம், மைண்ட்ல செட் பண்ணலாம். அது வந்து மலை கிடையாது, அது ஒரு ஆலயம். ஒரு இடத்துல ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை கட்டினார், அந்த மலையில பலிபீடத்தை கட்டினார். ஆமென். ஆமென். அந்த முழு குடும்பமே தேவனை ஆராதித்தார்கள், ஓய்வை பெற்றுக் கொண்டார்கள் அவர் பிரச்சனையில இருந்து, உபத்திரத்தில இருந்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாத்திராகமம் 19வது அதிகாரம் வசனம் 20 24 வாசிங்க. மோரியா என்று சொன்னால் a place of worship, a place of receiving, பெற்றுக்கொள்கிற ஒரு இடம், பலிபீடம், பெற்றுக்கொள்கிற ஒரு பலிபீடம், ஆராதிக்கிற ஒரு பலிபீடம் மோரியா. இப்போ இரண்டாவது ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஓய்வு எடுக்கிற ஒரு இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். ஆராதனை சொல்லும் பொழுது பெற்றுக்கொள்கிற ஓய்வு எடுக்கிற ஒரு பலிபீடம், ஒரு ஆலயம். அப்புறம் ஆலயத்துக்கு நீங்க ஓடி வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பீஸ் கொடுப்பார், இளைப்பாறுதல் தருவார். ஆமென். ஏன்னா அங்கதான் ஆண்டவர் சந்திக்கிற வல்லவராய் இருக்கிறார், அங்கதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அவரோட ஆலயத்துல தன்னோட பிள்ளைகளை சந்திக்க. ஆமென். ஆமென். முகமுகமாய் சந்திக்க. யாத்திராகமம் 19 20 24 வாசிங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசேயை அழைச்சார். அப்படி அப்புறமா வழியா மோசேயை வரவழைத்தார், வர சொன்னார். வாசிங்க 19:20. இல்ல 19:20. 19வது அதிகாரம் வசனம் 20. ஓகே. ஆண்டவர் பாருங்க, இப்ப அடுத்தது ஓகே, இப்போ ஆபிரகாம் முடிஞ்சு, இப்ப நோவா முடிஞ்சு, அடுத்தது இப்ப மோசேக்கு வருவோம். மோசே ஆண்டவர் எங்க போய் சந்திச்சாரு? Where did God meet Moses? அடுத்தது என்ன மலை? சீனாய் மலை. ஆமென். ஆண்டவர் வரவழைத்தார், இந்த இடத்துக்கு நீ வா. எதற்கு ஆண்டவர் மோசேயை இந்த மலைக்கு அழைச்சாரு? ஏன் 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 ஆண்டவர் வந்து மோசேயை வந்து இந்த மலைக்கு அழைச்சாரு? வா அப்படின்னு சொல்லி. எதற்காக 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 ஆண்டவர் அழைச்சாரு? ஏன் அழைச்சாரு? சீனாய் மலைன்னு சொல்லும் பொழுது மெயினா உங்களுக்கு மைண்டுக்கு என்ன வருது, உங்க தாட்க்கு என்ன வருது, உங்க சிந்தைக்கு என்ன வருது? சீனாய் மலைன்னு சொல்லும் பொழுது என்ன வருது? ஆண்டவர் என்ன கொடுத்தாருங்க? 10 கட்டளையை கொடுத்தாரு. ஆமென். அங்க என்ன வந்தது அப்படின்னு சொன்னா, ஓகே, ஆண்டவர் அங்க போய் ஆண்டவர் வந்து மோசேயை சந்திக்கும் பொழுது, மோசே ஆண்டவரை சந்திக்கும் பொழுது இது அவரோட பலிபீடமாய் இருந்தது, சீனாய் ஆலயம். ஓகே, இனிமே நான் வந்து அது மலை சொல்ல போறது இல்ல, ஆலயம் என்று சொல்ல போகிறேன். ஆமென். சீனாய் ஆலயம். சீனாய் ஒரு ஆலயமாய் மாறினது மோசே மூலமா. ஆமென். ஏன்னா மோசே அங்கதான் போயிட்டு என்னது 10 கட்டளையை பெற்றுக்கொண்டார். அம்மாவலியா, you can receive. அங்க நீங்க போகும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். உங்களுக்கு தேவையானது ஜனங்களுக்கு
உங்களுக்கு தேவையானது, உங்க குடும்பத்துக்கு தேவையானது, உங்க வாழ்க்கைக்கு தேவையானது, உங்க எதிர்காலத்துக்கு தேவையானது, உங்க பிள்ளைகளுக்கு தேவையானது, இந்த சமுதாயத்துக்கு தேவையானது அங்க நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஆலயத்துல? சீனா என்ற ஆலயத்துல. அதாவது அந்த மலையில், அந்த வழியில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு இந்த 10 கட்டளை வந்தனாலதான் இன்னைக்கு நீங்க பாக்குறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் ரூல்ஸ் இருக்கு, அம்மாவளிய லா இருக்கு. இன்னைக்கு அது இல்லைன்னு சொன்னாங்க எப்படி இருக்கும் அந்த உலகம்? எப்படி இருக்கும்? கட்டளை இல்லைன்னு சொன்னா, லா இல்லைன்னு சொன்னா உலகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு பொல்லாத உலகமாய் மாறி இருக்கும். அப்படிதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் லா இருக்கனால பயம் இருக்கு. ஆமா வழியா. அப்ப ஆண்டவர் அந்த 10 கட்டளை எங்க கொடுத்தாரா? சீனா என்ற ஆலயத்துல கொடுத்தார். ஒழுக்கத்தை கொண்டு வந்தார். ஒழுக்கத்தை கொண்டு வந்தார். ஒரு ஒழுக்கம் வந்தது, ஒரு டிசிப்ளின் வந்தது அங்க. ஆமென். எங்க விட்டு வந்தார்? சீனா என்ற ஆலயத்தில் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் அழைச்சாரு, மோசே நீ தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டமா வராத, நீ தனியா வா. ஓகே. சீனா என்ற ஆலயத்துல ஆண்டவர் கட்டளையை கொடுத்தார். ஆமென். அந்த கட்டளை தான் இன்னைக்கு இந்த உலகத்தை வந்து ஒரு ஒழுக்கத்துக்குள்ளாக கொண்டு போகுது, ஆர்டர்ஸ்க்குள்ளாக கொண்டு போகுது. ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த ஒரு கட்டளை. It means you receive something from God. அப்ப அந்த வழிபடத்துக்கு நீங்க போகும் பொழுது, அந்த ஆலயத்துக்கு நீங்க போகும் பொழுது நீங்க வெறுமையா போக மாட்டீங்க, ஏதாவது நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென் சொல்லுங்க. You receive something from God. ஆனா நீங்க வந்து கூட்டமா போக, தனியா நீங்க போகும் பொழுது, ஓகே, it's a place of meeting, it's a place of dating with God. Amen. And alone with God. Amen. Amen. Because God loves us so much. He wants to talk to us so much. நிறைய காரியம் பேச ஆசைப்படுறாரு. அதனால தனியா கூப்பிடும் பொழுது நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். Amen. We just need to go and receive from him. Amen. Receive from him. Okay. அடுத்தது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 19. இன்னொரு ஆலயத்தை பார்ப்போம். இப்போது கார்மேல் பர்வதத்திலே கார்மேல் ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. ஓகே, எலியா வந்து அவர் என்ன பண்ணுவாரு? கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க? நீ உன் கடவுள் பெருசா, என் கடவுள் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சவால் விடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கதை. எலியா கிட்ட சவால் விடுவாங்க, உன் கடவுள் பெருசா, என் கடவுள் பெருசா, இங்க பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் நடக்கும். ஓகே, இப்ப பாருங்க அவர் என்ன சொல்லுவாருனாக்கா, உன் கடவுள் நீ கூப்பிடு, அவங்க உடனே பிரிச்சுக்குவாங்க, என்னமோ பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ஆண்டவர் இறங்கவே மாட்டாரு, கடவுள் இறங்கவே மாட்டாரு. ஓகே, அப்புறம் நீங்க போய் நீங்க பாத்தீங்க சொன்னாக்கா 37, 38, 39 அதிகாரம் வந்து 37, 38, 39 நீங்க டக்குன்னு வாசிங்க. எனக்கு டைம் இல்ல, நீங்க டக்குன்னு வாசிங்க, வீட்டுல போய் நீங்க தியானம் பண்ணுங்க. அங்க என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப அடுத்தது எலியா ஒரு டர்ன் வரும் பொழுது அவர் வந்து ஆண்டவர் கூப்பிடுவாரு. ஆண்டவர் எப்படி வருவாரா? ஆண்டவர் how did God came? God came as a fire. அக்கினி வந்தது. ஓகே, எந்த ஆலயத்துல அக்கினி வந்தது? எந்த ஆலயத்துல? இப்ப நான் வந்து மலைன்னு சொல்ல மாட்டேன், ஆலயம். எங்க? நல்லா கவனிச்சீங்களா? ஏதோ ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு சொன்னாக்க நேரா மலைக்கு தான் கொண்டு போறாரு, தரைக்கு இல்ல, மலைக்கு கொண்டு போறாரு. அம்மாவலியா நல்லா கவனிச்சீங்களா? இப்போ இந்த வந்து மலையோட பேர் என்ன சொன்னா கர்மேல். இப்ப இந்த கர்மேல் என்ற இந்த ஆலயத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அக்கினியை அனுப்பினார். ஆமென். அங்க ஜனங்க வந்து என்னன்னாக்கா அவங்களோட கடவுளை கூப்பிட்டு ஏதோ நடக்கல. ஆண்டவர் அக்கினிமயமா ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கினார். a place of fire. ஆமென். அப்ப தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த, தன்னை யார் என்று வெளிப்படுத்த, அவரே ஒரே தெய்வம் என்று வெளிப்படுத்த ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் அவிசுவாசிக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துற ஒரு காரியம், ஒரு இடம் எங்கன்னு சொன்னா அந்த ஆலயம், கர்மேல் என்ற ஆலயம். ஆமென். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த, தன்னுடைய அபிஷேகத்தை அனுப்பி தன்னுடைய ஜனங்களை நிரப்ப, அவிசுவாசிகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த ஒரு இடம் அந்த கர்மேல் என்ற தேவாலயமாக இருக்கிறது. ஆமென். God showed his power. God sent the fire on the Mount Carmel. ஆமென். கர்மேல் என்ற ஆலயத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் ஆண்டவர் வெட்கப்படுத்துற ஆண்டவர் யார் என்று வெளிப்படுத்தினார்.
அப்படின்னா அந்த மவுண்ட் காரணம் இல்லை. ஆமென். வந்து எல்லாத்தையும் என்னது சுற்றி இருந்தது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அடிபாடு முடிச்சிட்டு பழைய ஏற்பாடு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் அது ரொம்ப டச் பண்ண விரும்பல. இப்போ புதிய ஏற்பாடுக்கு வருவோம். ஓகே, புதிய ஏற்பாடுக்கு வருவோம். ஓகே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 14 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியாதானே இந்த கதை. யார் மத்தேயு 5 தான் தெரியும் உங்களுக்கு. சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் மத்தேயு 5. யாருக்கு உடனே சொன்ன கேட்டு தெரியும். மத்தேயு 5னா இந்த கதை தான். யாருக்கு தெரியும்? மலை பிரசங்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவருடைய போதனையை வெளிப்படுத்த பிரசங்கிக்க ஆண்டவர் மலையை தேர்ந்தெடுத்தார். ஆமென், ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஒரு காந்தி கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. காந்தி சொல்லியிருக்காரு அவருக்கு பிடிச்சமான, அவருக்கு ரொம்ப இயேசு குறித்து பிடிச்சமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னாங்க இந்த மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காந்தி சொல்லியிருக்காரு. ஓகே, அவருக்கு பிடிச்ச இயேசு குறித்து அந்த வசனம், அந்த அதிகாரம், சொன்ன ஞானம், சொன்ன அறிவு அவருக்கு ரொம்ப பிடிச்ச, காந்திக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னா இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த மலை பிரசங்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது. ஆமென். அநேக நேரங்களில் அவருக்கு வாசிக்கும் பொழுது காந்தி நிறைய வாட்டி இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஆமென். One of the inspiration for Gandhi is Matthew 5. ஓகே, ஏன்னா இயேசு நிறைய ஆலோசனை கொடுத்திருக்கிறார், நிறைய அறிவு கொடுத்திருக்காரு, ஞானங்கள் கொடுத்திருக்கிறாரு இந்த மலை பிரசங்கத்துல. இப்ப பாருங்க, இயேசு கூட பாருங்க தர பிரசங்கத்துல ஆண்டவர் பிரசங்கிக்காதபடி, தரையில பிரசங்கிக்காதபடி ஆண்டவர் மலைக்கு கொண்டு போறார் தன்னுடைய ஜனங்களை பிரசங்கிக்க. அங்க எத்தனை பேர் இருந்தார்கள்? அந்த அந்த மலையில எத்தனை பேர் இருந்தார்கள்? அது பிரசங்கத்தை முடிஞ்ச பிற்பாடு ஆண்டவர் எல்லாரும் உரிமையா அனுப்புனாரா? ஆண்டவர் எல்லாம் வயிறு நிரப்பி சந்தோஷமா அனுப்புனாரு. ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க அதை பார்க்கும் பொழுது, அந்த சிச்சுவேஷன், அந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மலைக்கு போய் தன்னோட ஜனங்களுக்கு மத்தியில அவர் பிரசங்கிக்கும் பொழுது அது ஒரு சர்ச்சா தெரியல உங்களுக்கு? அது ஒரு சர்ச்சா தெரியல? அது ஒரு சர்ச்சா தெரியல உங்களுக்கு? சோ உறுதியாக நம்ம சொன்னதுக்கும் ஆண்டவர் செஞ்சதுக்கும் உறுதியா நான் சொல்றேன், ஆண்டவர் ஏன் மலையை தேர்ந்தெடுக்கிறார்னா தன்னோட ஆலயத்தை கட்டுறதுக்கு, தன்னோட பலிபீடத்தை கட்டுறதுக்கு. ஆமென். அப்ப அங்க போய் தான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். ஆமென். அங்க போய் தான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னாக்கா நிறைய அறிவு, நிறைய நாலேஜ், நிறைய ஞானங்கள் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு தெரியுது 5ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. நிறைய காரியங்கள் பேசியிருப்பாரு அந்த 5ஆம் அதிகாரத்துல. Blessed are the peacemakers, for they are the children of God. Blessed, 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 blessed. நீங்க இப்படி இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க அப்படி செஞ்சா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க இப்படி பண்ண ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நிறைய காரியங்கள் பேசியிருப்பாரு. ஆமென். எங்க போய் பேசினா? மலைக்கு போய் பேசினாரு. அது ஒரு சபையா இருக்கிறது, அது ஒரு ஆலயமா இருக்கிறது. ஆமென், ஆமென். இயேசு கூட அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் so that he can bless the people of God, so that he can bless the people. தன்னோட ஜனங்களை ஆசீர்வதிக்க, ஞானங்களால் நிரப்ப, அறிவுகளால் நிரப்ப ஆண்டவர் அந்த மலையை தேர்ந்தெடுத்தார். அதான் அது ஒரு, அந்த இடம் பேர் வந்து ஆக்சுவலி அந்த மலைக்கு பேர் கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல வந்து நான் பார்க்கும் பொழுது அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னு சொன்னாங்க, தமிழ்ல வந்து இந்த சரியா வார்த்தை எனக்கு கிடைக்கல. பீட்டிடியூட்ஸ் போட்டிருக்கு, மவுண்ட் பீட்டிடியூட்ஸ். அதாவது பீட்டிடியூட்ஸ் என்ற ஆலயம் அந்த இடத்துக்கு. ஓகே, alright, சரிங்களா? so that you will receive knowledge and wisdom. அதுக்கு ஈடா ஒரு வசனத்தை கொடுக்கிறேன், நாகும் 5:15. அந்த ஃபுல்லா நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னாக்கா மலைகள் குறித்து தான் ஆண்டவர் பேசியிருப்பாரு. கடைசியா வந்து அல்டிமேட் 15 ஓகே. இந்த வசனம் வந்து என்ன போட்டிருக்கு? யாருக்கு என்ன புரியுது இந்த வசனம்? இந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன குறிக்குது? இந்த மலையில தான் கர்த்தருடைய நற்செய்தி போதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அவர்களுடைய கால்கள் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு?
ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படி சொல்றாரு. ஓகே, உங்களுக்கு புரியுமா சொல்றேன். Behold upon the mountains the feet of him that bringeth good tidings. ஆமென். இந்த மலையில எந்த எந்த கால்கள் வந்து அங்க நற்செய்தி கொண்டு வருகிறதோ, எந்த கால்கள் வந்து அங்க வந்து கர்த்தருடைய சுவிசேஷம் கொண்டு வருகிறதோ, அந்த இடம் வந்து ஒரு மலையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பண்டிகையை போய் நடத்த அப்படின்னு சொல்றாரு. அப்ப God is telling something which is so much blessed. He said that யாராவது இந்த மலைகளிலே நீங்க வந்து நற்செய்தி கொண்டு வரும் பொழுது, நல்ல சுவிசேஷத்தை கொண்டு வரும்போது, நற்செய்தியை கொண்டு வரும்போது, அதாவது பவுல் வந்து மறுபடியுமாக இந்த புதிய ஏற்பாடு மறுபடியும் வசனத்தை சொல்றாரு, காஸ்பல் என்று சொல்றாரு. யாராவது இந்த ஆலயத்திலிருந்து நீங்க கற்றுக்கொண்டு நீங்க வெளியே போய் நீங்க வந்து சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவர்கள் கால்கள் வந்து ரொம்ப அருமையானதுன்னு கத்து சொல்றாரு. ஆமென். அப்ப எங்க வந்து நீங்க கத்துக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நீங்க கத்துக்கிறீங்க. நீங்க கத்துக்கிட்டு நீங்க வெளியே போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது your feet is beautiful என்று சொல்றாரு. ஆமென். your feet, உன் கால்கள் ஓடி போய் நற்செய்தி சொல்றது பத்தியா? அது ஆண்டவர் சொல்றாரு, behold is beautiful, behold it is beautiful. ஆமென். அது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால்களா இருக்கிறது என்று சொன்ன அந்த கால்கள் வந்து போய் நற்செய்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து ஆலயத்துல வந்து, அதாவது இந்த மலைகளில் வந்து ஆண்டவர் அப்படியே சொல்லுகிறார். ஆமென். நீங்க நல்ல வசனத்தை வாசிச்சீங்கன்னா எனக்கு டைம் இல்ல, இன்னும் ஆழமாய் கொண்டு போறதுக்கு என்ன நிறைய காரியங்கள் இருக்கு இங்க சொல்றதுக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க சொன்னா முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் சொன்னா மவுண்ட் மீட் பியூட்டிட்டி என்று சொல்றோம். ஆமென். இப்போ அதுக்கு உதாரணமா நான் நாமம் என்று 1:15 நான் கொடுத்தேன். இப்போ அடுத்து நம்ம போவோம் இயேசு. ஆமென். இயேசு அவர் ஜெபிக்கும் பொழுது எந்த இடத்துக்கு போவார்? ஆமென். எந்த இடத்துக்கு போவார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39 ல இருந்து 42 வரை. லூக்கா ஓகே 22 லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 ல இருந்து 42 வரை நீங்க வாசிச்சீங்க சொன்னா ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே, ஆண்டவர் வந்து யூதாஸ் காட்டி கொடுக்காததுக்கு முன்பதாகவே, ராணுவ வீரர்கள் வந்து இயேசுவை பிடிக்காததுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போய் ஜெபிச்சார். ஒரு இடத்துக்கு போய் ஜெபிச்சார். அது ரொம்ப பேருக்கு தெரியும், கெட்செமனே தோட்டம் தெரியும், அம்மா வழியா. ஆனா அது ஒரு மலை, உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மலை. ஆண்டவர் எப்பவுமே ஜெபிக்கும் பொழுது தனிமையில அவர் எங்க போவார்னா ஒரு மலைக்கு போவார். அந்த மலையோட பேர் என்ன? அந்த மலையோட பேர் என்ன? நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னாக்கா, நீங்க டக்குனு வாசிச்சீங்கன்னாக்கா அந்த மலையோட பேர் என்ன சொன்னா ஒலிவ் மலையா இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் கெட்செமனே தோட்டம் எல்லாருக்கும் தெரியும், தோட்டம். ஆனா அந்த தோட்டம் எங்க இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் எங்க போய் ஜெபிப்பார்னா ஆண்டவர் மலைக்கு போய் ஜெபிப்பார். அந்த ஆலயத்துக்கு போய் ஜெபிப்பார். ஒலிவ் என்ற ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் ஜெபிப்பார், தனிமையில போய் ஜெபிப்பார். ஆமென். அப்பனா காட்டி கொடுக்காததுக்கு முன்பதாகவே, சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அவருடைய தகப்பனுடைய உருவாடுகிற ஒரு நேரம் வந்து அந்த ஒலிவ் என்ற ஆலயத்துல. அப்பனா தகப்பனுடைய பேசுகிற, தனிமையில பேசுகிற personal time with the father அந்த இடத்துல. இப்ப ஆண்டவருக்கும் ஒரு தனிமை இருந்தது, ஆண்டவருக்கும் ஒரு இடம் இருந்தது. அதுதான் ஒலிவ் என்ற ஆலயம் என்று காணப்படுகிறது. அதே இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா, அதே இடத்துல எந்த இடத்துல ஆண்டவர் ஜெபிச்சாரோ, எந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆலயமாய் ஆண்டவர் சிருஷ்டிச்சாரோ, ஸ்தாபித்தாரோ, அதே இடத்துல அவர் வந்து பாருங்க பலத்தை பெற்றுக்கொண்டார், வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார், ஆண்டவரோட குரலை பெற்றுக்கொண்டார். அதுக்கு பிற்பாடு அவர் தைரியமா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு அவர் வந்து பாருங்க மரித்து 3ஆம் நாள், ஓகே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் சீஷர்களோடு மனுஷர்கள் உள்ள உறவாடி, அப்புறம் முக்கியமா இன்னொரு இடத்துக்கு போய் அவர் மேல எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எந்த இடம் இதெல்லாம் முடிந்து பிற்பாடு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாரு, மேல எடுத்துக்கொள்ளப்பட. My time is finished. 40 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும், வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அவர் பாருங்க வேற எந்த இடத்துக்கு போகாதபடி அதே ஒலிவ மலைக்கு போய் ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ஒரு இடம் ஆண்டவர் நியமிச்சாருனாக்கா ஆண்டவர் இடத்தை மாத்த மாட்டாரு. அந்த இடம் தான். புரியுது உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? எங்க ஆண்டவர் ஜெபிச்சாரோ, எங்க ஆண்டவர் கண்ணீர் சிந்தினாரோ அது எந்த ஆலயம்? ஒலிவ் என்ற ஆலயம். எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் அந்த ஒலிவ் என்ற ஆலயத்துக்கு போய் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். புரியுது உங்களுக்கு? இன்னொரு வசனம் இருக்கு, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி தான் மறுபடியும் வர போறாரு. அப்ப எங்க வர போறாரு? அதே மலைக்கு தான் வந்து நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. ஆண்டவர் இடத்தை மாத்தல.
இடத்தை ஆண்டவர் நியமிச்சாரோ, எந்த இடத்தை ஆண்டவர் ஸ்தாபிச்சாரோ அதே இடத்துல தான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் இருந்தார். அதே இடத்துல தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே இடத்துல தான் ஆண்டவர் மறுபடியும் அந்த உலகத்துக்கு வர போகிறார். நம்மளை கூட்டிச் செல்ல போகிறார். எப்படி கூட்டிச் செல்ல போகிறார்? நம்ம எல்லாம் எங்க கேத பண்ண போறோம்? ஒலிவெட் மலையில கேத பண்ண போகிறோம். ஆமென். ஆமென். How I came the same way, how I went the same way I will come back. The same mountain which is called Jesus extended. அதாவது எங்க இருக்குன்னு சொன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12. அதே மலை தான். அங்கதான் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அதே மலை எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒலிவெட் என்ற ஆலயத்தில். ஓகே. அதுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 3 நீங்க வாசிச்சீங்க சொன்னா மத்தேயு 17 1 2 3. இப்போ ஆண்டவர் வந்து பாருங்க 3 பேர் கூட்டிட்டு போறாரு. ஒரு மலைக்கு கூட்டிட்டு போறாரு. 3 பேர் கூட்டிட்டு போறாரு. எத்தனை சீடர்கள் இருக்காங்க? இயேசு கூட 12 பேர் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த இந்த 3 பேர் தான் கூட்டிட்டு போறாரு. ரகசியத்தை வெளிப்படுத்த. அதுவும் எங்க தான் போறாரு? ஒலிவ மலைக்கு போறாரு. மலைக்கு போறாரு. ஆமென். மலைக்கு போறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17 1 2 3. ஓகே. 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 இப்ப இது ஒரு மலை, இது ஒரு ஆலயம். நீங்க மறுபடியும் நீங்க எபிரேயர் பைபிளுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா, எபிரேயர் பைபிளுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அந்த மலைக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த மலைக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த மலையோட பேர் வந்து தபோர். தபோர் சொல்லுங்க. தபோர். ஓகே. தபோர். ஓகே. அந்த மலையோட பேர் வந்து தபோர். தபோர் என்ற ஆலயத்துக்கு ஆண்டவர் 3 பேரை கூட்டிட்டு போய் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். அப்புறம் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு கொடுத்தார் இந்த 3 பேருக்கு. அப்புறம் நீங்க தனிமையில நீங்க போகும் பொழுது அவன் நீங்க ஆண்டவரோட உறவாடும் பொழுது ஆண்டவர் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். ஆண்டவர் இந்த 3 பேர் தேர்ந்தெடுத்தார், கூட்டிட்டு போனார். அப்புறம் யார் வந்தாங்க? அந்த மலைக்கு யார் வந்து ஆண்டவர் சந்திக்க யார் வந்தா? மோசேயும் வந்தாங்க, எலியாவும் வந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஐக்கியம் நடந்தது, ஒரு ஃபெலோஷிப் நடந்தது. Church is a place of fellowship. Temple, ஆலயம் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த 3 பேர் கொண்டு போய் அப்புறம் அங்க போய் நிறுத்தும் பொழுது ஆண்டவர் பாருங்க அப்படி மாறி ஆமென் ஒரு முகம் வந்து சூரியனை போல ஜொலித்தது. ஆமென். ஒரு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து யார் வந்தா? மோசே வந்தாங்க, எலியா வந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அது யார் பார்த்தது? இந்த 3 பேர் பார்த்தது. அப்புறம் ஒரு ஐக்கியம் நடந்ததாங்க. ஆமென். ஆண்டவர் ரகசியம் மாத்திரம் வெளிப்படுத்தல, ஆண்டவர் ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அந்த மலையில தாபோர் என்ற ஆலயத்துல. பாருங்க ஒரு ஆலயத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அம்மா இல்லையா? ஒரு ஆலயத்துல ஒரு மலையில ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஆலயம் ஒரு மாதிரியான வெரைட்டிஸான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். சோ ஏன் ஆண்டவர் மலையை தேர்ந்தெடுத்தார்னாக்கா ஆண்டவர் முகமுகமாய் உங்களை சந்திக்க, ஆண்டவர் நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்களுக்கு தேவையான நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக, உங்களுக்கு வேண்டிய ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அந்த மலையை தேர்ந்தெடுத்திருக்கார். அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தேவ ஆலயமா இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசியா எபிரேயர் 12 22 23. எபிரேயர் 12 22 23. வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையிலே ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமில் இருக்கிறீர்களோ. ஓகே. ஒருங்க நீங்க வாசிங்க, பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. ஓகே. இப்ப கடைசியா நம்ம பார்க்கிறோம் ஜியோன் என்ற மலை. ஜியோன் என்ற ஆலயம் எங்க காணப்படுகிறது? அந்த ஆலயம் எங்க காணப்படுகிறது? கடைசியா நம்ம எந்த ஆலயத்துக்கு போய் சேர போறோம்? Which temple are we going to join later? Which temple? The final temple. எந்த ஆலயம்? ஜியோன் என்ற ஆலயத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிறார். ஆமென். அப்ப பரலோகம் என்றது அது ஒரு ஆலயமா இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு பேர் ஜியோன், பரலோகம். ஆமென். அதுதான் வந்து பரிசுத்த நகரம், அதாவது ஆண்டவருடைய சிங்காசனமா இருக்கிறது இந்த ஜியோன். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு போய்
போய் ஆண்டவர் நிறுத்துவார் ஆண்டவரை ஆராதிக்க. ஆமென். இப்போ நம்ம வாழ்க்கையை சுத்தி ஒரு ஆலயமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை சுத்தி ஒரு ஆலயமா இருக்கிறது. நம்ம ஆலயத்துக்கு தான் போய் சேர போகிறோம். நம்ம வாழ்க்கை வந்து ஆரம்பமும் தொடக்கமும் முடிவும் எல்லாம் ஆலயத்துல தான் முடியுது. ஃபினரல் சர்வீஸும் ஆலயத்துல தான் முடியுது. ஆமா இல்லையா? அடக்க ஆராதனையும் எங்க முடியுது? நம்ம பிறந்தாலும் டெடிகேஷன், அப்புறம் எது ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாம் ஆலயத்தில் நடக்குது. ஆமா இல்லையா? ஆண்டவர் பாருங்க முக்கியமான ஆலயத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னு சொன்னா தன்னுடைய ஜனங்களை கடைசி வரைக்கும் அவர்களை நடத்தி அவர்களை ஆயத்தப்படுத்தி இந்த முக்கியமான இந்த கடைசி ஆலயத்துக்கு போய் சேர்க்க ஆண்டவர் இந்த ஆலயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குடும்பம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்ப நாம் கர்த்தரை முகமுகமாய் சந்திக்கணும்னு சொன்னா நம்ம ஜெப ஆலயம் தவிர்த்து நம்மளுடைய வீட்டை தவிர்த்து ஆலயம் முக்கியமா இருக்கிறது. கர்த்தரை சந்திக்க தவிர்த்துறாதீங்க. இன்னைக்குமே இந்த ஆலயம் எப்பலாம் மீட்டிங் இருக்கோ எப்பலாம் சர்வீஸ் இருக்கோ வாங்க. ஏன்னு சொன்னா இந்த ஆலயம் வந்து கர்த்தருக்கு முக்கியமா இருக்கிறது. ஏன்னு சொன்னா நீங்க வரும் பொழுது நீங்க ஒருமையா போக மாட்டீங்க, ஏதாவது பெற்றுக்கொள்ளதான் போவீங்க. ஆமென். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவர் இறங்குற தேவனா இருக்கிறார், ஆண்டவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார், அதே சமயத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க வந்து வாங்கிட்டு போற வேலை தான். ஆமென். ஆலயத்துல வந்து வாங்கிட்டு போற வேலையா இருக்கு. ஆமென். இந்த ஆலயம் இடமா இருக்குது. ஆண்டவர் அப்படியே ஸ்தாபித்து இருக்கிறார் இந்த ஆலயத்தை. அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த மலையில இருந்தது, இப்போ நம்ம பார்க்கிறோம் இப்ப அந்த மலை வந்து இப்ப ஒரு ஆலயமா இருக்கிறது. ஆமென். உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த ஆண்டவர் அப்படியே இந்த ஆலயத்துக்கு ஒரு முக்கிய காரியங்களை ஆண்டவர் முக்கியத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் இந்த ஆலயத்துக்கு. அப்பனா you receive everything in the temple of God. Amen. You meet God in the temple of God. Amen. You receive revelation, you receive secrets, you receive your blessing, you receive your breakthrough through the temple of God. Amen. இந்த ஆலயத்தின் மூலமா நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் எந்த மலையில ஆண்டவர் அறைஞ்சாங்க? எந்த மலையில? அது ஒரு மலை தான் தெரியுங்களா? ஆண்டவர் சிலுவையில அறைஞ்சாங்க. எந்த மலையில அறைஞ்சாங்க? கோல்கோத்தா. கடைசியில் ஆண்டவர் அறைஞ்சதும் ஒரு மலையில தான். அந்த மலையோட பேர் வந்து கோல்கோத்தா. நான் கடைசியில் சொல்றது என்னன்னு சொன்னாக்கா கோல்கோத்தா என்ற ஆலயத்துல ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அறைஞ்சாங்க. ஆனா அது அறைஞ்சது வந்து வெக்கத்துக்கு அல்ல, ஆண்டவர் வெற்றி சிறந்தார், ஜெயத்தை சிறந்தார். ஆமென். ஆமென். இப்ப ஆலயத்துல அப்படி நீங்க ஆண்டவர் வந்து சிலுவையில மரிக்கும் பொழுது அது வந்து நீங்க நினைக்காதீங்க தோல்வி, நினைக்காதீங்க எல்லாம் முடிஞ்சது நினைக்காதீங்க. அதுதான் ஒரு புதிய ஆரம்பமே. இட்ஸ் a new beginning. ஆமா இல்லையா? ஆண்டவர் கோல்கோத்தா மலையில அறையும் பொழுது ஒரு புதிய தொடக்கம். இந்த உலகத்துக்கு ஒரு புதிய தொடக்கம். ரட்சிப்பு வந்தது, ஹீலிங் வந்தது, பிரேக் த்ரூ வந்தது, டெலிவரன்ஸ் வந்தது, வெற்றி ஆண்டவர் சிறந்தார் நமக்காக. ஆமென். ஆமென். எல்லாமே இந்த மலையில தான் இந்த சம்பவம் நடக்கிறது. எல்லாம் இந்த மலையில தான் இந்த சம்பவம் நடக்கிறது. So that's why God chose the mountain as the temple of God. எல்லாரும் எழுந்து போவோம்.